அனைவருக்கும் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய காலை வணக்கம். இந்த வீடியோ ഞാൻ பதிவு செய்கிறேன். எல்லா நெஞ்சங்களும் எல்லா பாசமலர்களும் இந்த வீடியோவை ஷேர் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னு கேட்டால் 26/11/2024 செவ்வாய்க்கிழமை அன்று நான் வீடியோ பதிவு செய்திருந்தோம். அது என்ன என்று கேட்டால், மார்த்தாண்டம் வர்த்தக சங்கம் நடத்தும் போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு இல்லை என்றும் இந்த போராட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டும் என்று கேட்டு நான் ஒரு வீடியோ பதிவு செய்திருந்தோம். அது பதிவு செய்ய காரணம் என்னோடய மன வருத்தம், என்னோடய மன அழுத்தம். நான் இந்த கண்ட போராட்டங்கள் எல்லாம் நடத்தியும் குரல் கொடுத்தும் வீடியோக்கள் போட்டும் மனு கொடுத்தும் இந்த மார்த்தாண்டத்தில் உள்ள வியாபாரிகள் வர்த்தக சங்கம் ஒத்துழைப்பு தரவில்லையே, ஒரு ஆதரவு எனக்கு தரவில்லையே என்ற ஒரு மன வருத்தத்தால் தான் நான் அந்த வீடியோ பதிவு செய்ய காரணம். ஆகையால் என்னோடய வர்த்தக சங்க தலைவர்களும் சகோதரிகளும் வியாபாரிகளும் அதுபோல் பொதுமக்களும் வாகன ஓட்டுநர்கள் எல்லாம் மன்னிக்க வேண்டும். அந்த அறிக்கையை நான் வாபஸ் வாங்குகிறேன். இன்றைக்கு 27/11/2024 அன்று புதன்கிழமை காலை மார்த்தாண்டம் வர்த்தக சங்கம் நடத்தும் சாலை மறியல் போராட்டத்துக்கு முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் நான் அளிக்கிறேன். எங்களை அழைக்காவிட்டாலும் எங்கள் ஆதரவு உங்களுக்கு கேட்காவிட்டாலும் மக்கள் போராட்டத்துக்கென்று இவர்கள் இறங்கும் பொழுது நாங்களால் அறிந்து நாங்களால் முன் வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்கிறேன். என மக்கள் பிரச்சனை, நாட்டினுடைய பிரச்சனை என்ற ஒரே காரணத்தினால் இன்றைக்கு 27/11/2024 அன்று புதன்கிழமை தக்கலையில் தேமுதிக நடத்தும் மறியல் போராட்டத்துக்கும் மார்த்தாண்டம் வர்த்தக சங்கம் நடத்தும் போராட்டத்துக்கும் CPML நடத்தும் போராட்டத்துக்கும் முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் கொடுக்கிறதுடன் இந்த போராட்டங்கள் வெல்லட்டும். இந்த போராட்டத்தால் நம்ம மாவட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டடையட்டும் என்று வாழ்த்துகிறேன். ஆகையால் எல்லா பொதுமக்களும் எல்லா வியாபாரிகளும் எல்லா வாகன ஓட்டுநர்களும் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு ஒத்துழைப்பு ஆதரவு கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். சாலையுடைய நிலவரத்தை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். மரணக்குழிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. 6 வருட காலத்தின் பிறகு எந்த பராமரிப்பும் இல்லாமல் பஞ்சர் ஒட்டி ரோடுகளை நாசமாக்கி மண்ணும் கல்லுகளும் கொண்டு போட்டு குழிகளும் குண்டுகளுமாக்கி சாலையை நாசமாக்கி போக்குவரத்துக்கு ஆகாத விதம் எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ உயிர்கள் பழி கொடுத்தார்கள், எத்தனையோ குடும்பங்கள் அனாதையானது. இதெல்லாம் நாம் கண்டு கொள்ள வேண்டும். யாரையும் குறைவு சொல்லவில்லை, யாரையும் குற்றம் சொல்லவில்லை. மக்கள் செய்யக்கூடிய தவறு என்று தான் சுட்டி காட்ட முடியும். ஆகையால் இந்த தவறுகளை எல்லாம் அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்தால் அரசுக்கும் அதிகாரிகள் எதிர்ப்பு வருகிறது. அது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாகர்கோவிலிருந்து கலைச்சலின் தரமான சாலை தான் போட வேண்டும். கேரளாவில் எந்த அளவுக்கு சாலைகள் போட்டு அமைக்கிறதோ அந்த பாணியத்தில் இந்த சாலைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த ஒப்பந்தாளர், அதாவது டெண்டர் கூப்பிட்டிருக்கிறது, யார் எடுத்தாலும் சரி, பேச்சு ஒர்க்குக்கோ சோப்பு போடுறதுக்கோ நீங்கள் மற்ற ஏது காரணத்தும் நீங்கள் உங்கள் ஆயுதங்களும் கொண்டு JCBகளை கொண்டு வாகனங்களை கொண்டு தொழிலாளர்களை கொண்டு வெளியே வரக்கூடாது. நாங்கள் செய்யவிட மாட்டோம். பேச்சுவரத்துக்கு இந்த இடமே கிடையாது. பேச்சுவரத்து செய்ய வேண்டாம், எந்த சோப்படலும் வேண்டாம். அதை நிறுத்தி கொள்ளுங்கள். தரமான சாலை அமைக்க வேண்டும். ஏன்னால் நேரமே 15 கோடி ஒதுக்கப்பட்டது, அந்த படம் காணவில்லை. இப்போ 14,85,00,000 ஒதுக்கப்பட்டது, அந்த படம் வெளியே வரவில்லை. இனி பேச்சுவர்க்கு அது பேச்சுவர்க்கு அடிஸ்தானமே கிடையாது, பேச்சுவர்க்கு வார்த்தையும் கிடையாது. நாங்கள் எதிர்ப்போம். அப்படி வருமானாலும் வாகனங்களை பறிமுதல் செய்வோம். பிரச்சனை உருவாக்கக்கூடாது. அதாவது அந்த கான்ட்ராக்டருக்கு நாங்கள் எச்சரித்துக் கொள்கிறேன், அதிகாரிகளுக்கும் எச்சரித்துக் கொள்கிறேன். செய்தால் தரமான சாலை மட்டும் போடுவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். இல்லை அப்படியே கடந்து கல்வி வெட்டி சாரட்டும். நாங்கள் எத்தனை சத்தாலும் பரவாயில்லை, எத்தனை உயிர்கள் போனாலும் பரவாயில்லை, எத்தனை மக்கள் பாதித்தாலும் பரவாயில்லை. ஆகையால் தரமான சாலை, கேரளாவில் எப்படி சாலைகளை போட்டு அமைக்கின்றார்களோ ஓடைகளும் தரமான சாலையை பழைய ஆறுகளெல்லாம் தோண்டி எடுத்து அதை அடித்து நல்ல ஒரு ரோலிங் செய்து தரமான சாலையாக மாற்ற வேண்டும். ஓடைகள் 2 பக்கம் ஓடைகள் தேவை. கலிங்குகள் கட்ட வேண்டிய இடத்தில் கட்ட வேண்டும்.
மழை தண்ணீர் எங்கெல்லாம் தேங்குறதோ அங்கெல்லாம் பராமரிக்க வேண்டும். ரோடை எந்த அளவுக்கு உங்கள் கொண்டு நல்ல முறை செய்ய முடியுமோ அதிகள் செய்ய வேண்டும். அரசு முன்வர வேண்டும். தமிழக முன்னேற்றக் கழகம் மோகன்குமார் முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் என் தமிழ் நெஞ்சங்களுக்கு. அதுபோல் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடியதான இன்றைக்கு சுற்றி காட்டியது போல மார்த்தான் வர்த்தக சங்கம் நடத்தும் சாலை மறியல் போராட்டத்துக்கும் தேமுதிக தக்கையில் நடத்தும் ஆர்ப்பாட்டத்துக்கும் இந்த சிபிஐஎம்எல் நடத்தும் ஆர்ப்பாட்டத்துக்கும் முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் பொதுமக்களும் வாகன ஓட்டுநர்களும் எல்லா வியாபாரிகளும் எல்லா தொண்டர்களும் கட்சிகளும் ஆதரவு கொடுக்கும்படி கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவனத் தலைவர்.